பாருங்கள், சூப்பராக இருக்கும். புதுவையில் சந்தை வாரம் வாரம் புதன்கிழமை போடுவாங்க. இங்கே காய்கறி எல்லாமே எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள், சமைச்சா அப்படி தண்ணி தண்ணியாக இருக்கும். சீனி மிளகா எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி, போகும்போதே ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி அதையும் போட்டுக்கிட்டாச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே இங்கே வாங்கி வச்சுக்குவாங்க. கோவக்காய், பீட்ரூட்டு, முள்ளங்கி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய் நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. எல்லா காயும் சூப்பராக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம். எல்லா கடையிலுமே நல்லா இருக்குங்க. நாங்கள் இந்த கடையிலே எல்லா காயும் வாங்கிக்கிட்டோம். வாழைக்காய் சூப்பராக இருக்குது. அதில் ஒரு 3 வாழைக்காயை வாங்கிக்கிட்டோம். காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ மீன் கடை பக்கம் போய் பார்ப்போம் மீன்லாம் எப்படி இருக்குன்னு. முரல் மீன் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. பச்சை முரல், கலிங்க முரல், பிள்ளை முரல், இந்த மாதிரி பல வெரைட்டியில் இருக்கும். இந்த மீன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. வேறு கடையில் இருக்கான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். இந்த கடையில் பெருசாக இருக்குது. இந்த மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லா இருக்குங்க. நம்ம எப்படி சென்னையில் சண்டே சமையல் நிறைய செய்வோம், அந்த மாதிரி இங்கே வந்துட்டு புதன்கிழமை சந்தை இருக்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே மீன், நண்டு கண்டிப்பாக செய்வாங்க. இங்கே நண்டு நல்லா இருக்குது பாருங்கள். இது சம்பா நண்டு. இந்தா திருக்க மீன் இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த மீனை கறி மாதிரி துண்டு துண்டாக நறுக்கிட்டு நல்லா காரசாரமாக வைக்கணும். மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றி புளி நல்லா சுருக்குன்னு ஊற்றி வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். முள் இருக்காது, மெலிசாக எலும்பு மாதிரி தான் இருக்கும். பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீன். கருவாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நெத்திலி கருவாடு, குழம்புங்களுக்கு போடுற கருவாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு. பால் சொரா நல்லா வெள்ளையாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் நெத்திலி கருவாடும், அப்புறம் குழம்புக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கருவாடும், பால் சொரா கொஞ்சம் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. பால் சொரா சூப்பராக இருக்குது. ரொம்ப வருஷமாக இங்கே தான் வாங்குவோம். சந்தை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமாம், ரொம்ப நாள் பழக்கம்ப்பா. இப்போ ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்தாச்சு. இங்கே பாரம்பரிய இனிப்பு வகையெல்லாம் விதவிதமாக வச்சுருந்தாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இதில் பாதி ஸ்நாக்ஸ் குட்டீஸ்க்கு புதுசாக இருந்துச்சுங்க. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சந்தையை சுற்றி சுற்றி டயர்டாகிடுச்சிங்க. சந்தைக்கு வந்துட்டு சர்பத் குடிக்காமல போகிறது. சந்தையில் ஷாப்பிங் முடிச்சு டயர்டாகிடுச்சு. கரும்பு ஜூஸ் குடிப்போம். கரும்பு ஜூஸு வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்னாரி சர்பத்தும் சொல்லியிருந்தோம். பசங்களுக்கு ஐஸ் போடாமல் போட்டு கொடுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. பசங்களும் ஹாப்பியாக குடித்தாங்க. வீட்டில் கோழி வளர்க்குறவங்க சந்தை அன்னைக்கு கொண்டு வந்து விற்பாங்க. காய்கறி வாங்கும்போது பலாமூசு எப்பவும் கிடைக்கும். இந்த வாட்டி கிடைக்கல. வெளியே பார்த்திங்கன்னா பழாப்பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னங்க, எங்கள் ஊர் சந்தையெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.